ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவில் தங்கத்தின் விலை இன்னைக்கு 20 to 40 இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் நைட்டு 10:30 மணிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் 11 o'clock. அப்போ 30 to 60 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன். அண்ட் மார்னிங் போட்ட வீடியோலுமே தங்கத்தின் விலை இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஏப்ரல் 29, 2025 ஆண்டு 40 ரூபாய் ஏறி 8,980 ரூபாய்க்கு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளை, அதாவது ஏப்ரல் 30, 2025 ஆண்டிற்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்தே கோல்டு அப்படியே நிற்கிது, ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. பெரிய லெவலுக்கு மூவ்மெண்ட் இல்லை. இவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா பெரிய வயலண்ட்டாக வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியன் டைம் நைட் 9 o'clock ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் ப்ரிவேல் ஆகிட்டுருக்கு இன்னும். ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி இதே ஸ்டேட்டஸ் அப்படியே மார்னிங் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் மிட் நைட்டுக்குள்ளே ஒரு பெரிய வயலண்ட்டான ஆக்டிவிட்டி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே அக்ஷய திருதிக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் படி பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இதே நிலவரம் ஒரு வேலை நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகலாம். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த ரேட் கட் ரிலீஸ் பண்ணுவாங்க மே ஃபஸ்ட் வீக்கில். ஒரு 2 மணி மத்தியானம், அதாவது அவங்க டைமில் 2 மணி மத்தியானத்துக்கு போல் அவங்க நியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க மத்தியானன்றது நம்மளுக்கு மிட் நைட் கிட்ட 11 o'clock 11:30 கிட்ட ஆகிடும் நைட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரேட் கட் ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை போல்ட் பண்ணிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாட்டி அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்களா, இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு. ஸோ இப்போ இந்தியன் டைம் நைட் 9 o'clock ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா கோல்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஒரு வேளை சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் நிறைய டைம் இருக்குது. ஸோ இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்டு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஒருவேளை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.